ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி மீன் வறுவல் ஸ்டைலில் வாழைக்காய் வறுவல் பார்த்துருங்க. எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். வாழைக்காய் ஒன்று வாங்கிங்க, நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கணுங்க நீல வாக்கில். அது வணக்கறக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கணுங்க. முதல்லைங்க நம்ம எண்ணெய் ஊற்றி வாழைக்காயை வறுத்தரலாங்க. எடுத்து பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஒரு சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. பூண்டு 2, 4 வரமிளகாய்ங்க. முதல்ல வந்துங்க எண்ணெய் ஊற்றி வாழைக்காயை போட்டுடலாங்க. அது அப்படியே எண்ணெயிலேயே அப்படியே வணக்கி விடலாம். லைட்டாக உப்பு தூவிங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வாழைக்காய் எடுத்துங்க, சின்ன அடுப்பில் வச்சுட்டு அது வாட்டுக்கு வணங்கட்டுங்க. அதுக்குள்ளே சின்ன கடாயில் ஆயில் விடாமையே நம்ம வந்துங்க இதெல்லாம் வணக்கிடலாங்க. 1 ஸ்பூன் சோம்புங்க, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகுங்க, 4 வரமிளகாய்ங்க எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. அந்த பக்கம் வாழைக்காயும் அப்படியே வணக்கிடலாங்க. நல்லா வணங்கின பிறகு இந்த வரமிளகாய் இதில் போட்டுங்க, அதையும் வணக்கிடலாங்க. நல்லா ஜீரகம் மிளகுமெல்லாம் நல்லா வணங்கினாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. 4 வரமிளகாய் போட்டு வணக்கி விட்டுங்க. இதை தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க. 2 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. அதையும் நம்ம வணக்கலாங்க. தட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆறுன வரைக்கு தான் கொரன்னு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பொட்டுக்கடலையும் பூண்டும் போட்டு நல்லா வணக்கலாங்க. பொட்டுக்கல்லையும் பூண்டு நல்லா வணங்கின பிறகு அதே தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. ஆறுன பிறகு எடுத்து கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க. தட்டில் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வரணும் பொட்டுக்கல்ல. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஃபேன் காற்றுல வச்சுட்டுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடும் விசில் வந்துருச்சுங்க, 2 விசில். வாழைக்காய் வெந்துருச்சுங்க. அடுத்தது நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுங்க. அது பொரிஞ்சு வரது இந்த வெந்த வாழைக்காயை இதில் போட்டுக்கலாங்க. பொடிச்சிட்டு வந்த சோம்பு, ஜீரகம், பொட்டுக்கடலை இதையும் இதில் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. அப்படியே சாப்பிட்டோம்னா மீனை வறுத்தா என்ன டேஸ்ட்டுங்க அது மாதிரி இருக்குங்க. கடைசியாக எண்ணெய் ஊற்றி பூண்டும் கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டு வாழைக்காயில் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. பூண்டு வணக்கும்போது உப்பையும் போட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. மத்தியானத்துக்கு ரசம், வாழைக்காய் வறுவல், சாப்பாடு, தயிர் இருக்குங்க. போதுங்க, அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடுவார். நைட்டுக்கு டிஃபன் தானே, ஒரு நேரம் தானே சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் வாழைக்காய் வறுவல் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.